அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் உலகத்துக்கே 10% வரி அப்படிங்கிறது போல குளோபல் டேரிஃப் அப்படிங்கிற போல போட்டுக்கிறார். ஸோ உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த நாடும் அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணும் போதும் 10% வரி கட்டுவாங்க. இதுல பல விஷயங்கள் பேசுறாங்க. இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது பொருட்கள் மட்டுமா, இல்ல எப்படி? ஏன்னா ஒரு தடவையும் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றோம். அது நம்ம நாடு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு பாதிப்படைரும். இப்ப நம்ம நாட்டுக்கிட்ட டாலர் இருக்கு. அந்த டாலர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கரன்சிக்கு கன்வெர்ட் பண்றோம். அப்ப கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டாலர வாங்கக்கூடிய நபர்கள் எப்படிங்க? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. டிரான்சாக்ஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த கரன்சி வொர்க்கிங் மெக்கானிசமே ஏகப்பட்ட குழப்பமான ஒரு விஷயம். ஸோ அதுல இந்த ஆளுமை தன்மை செலுத்திட்டு இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவோட டாலர் தான் பெருமளவுல எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அத பயன்படுத்தி எக்கனாமிக்கல் வார் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்து மேலேயே அமெரிக்காவோட அதிபர் பார்த்தீங்கன்னா தொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா மிக பெரும் போர் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமிய சீர்குலைச்சிருவேன். எல்லாரும் எனக்கு அணிதிரண்டு நில்லுங்க. இல்லைன்னா டேரிஃப் அப்படிங்கிறது போல 10% குளோபல் டேரிஃப் போட்டுக்கிறார் போல தெரியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படிங்கிறது போல ஒரு போஸ்டையும் போட்டார். அதாவது ஏன் இந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு அவருக்கு இந்த உலகத்து மேல? அதுவும் தேவ தூதர் பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய கோர்ட் இருக்கு இல்லையா, அது தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது ₹1 கூட டேரிஃப்னு நீங்க எந்த நாட்டுக்கு எகெயின்ஸ்டாவும் நீங்க போடக்கூடாது. அதுல கலெக்ட் பண்ணக்கூடிய வரி எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவோட கோர்ட். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் நினைச்சேன்னா ஒரு நாட்டோட ட்ரேடை டெஸ்ட்ராய் பண்ணுவேன். ஒரு நாட்டையே டெஸ்ட்ராய் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அலவுட் ஃபாரின் கரன்சி மேல எம்பார்கோ போட்டு டெஸ்ட்ராய் பண்ணுவேன். என்னால எல்லாமே செய்ய முடியும். ஆனா என்னால ஒரு டாலரை சார்ஜ் பண்ண முடியாதா? ஐ காண்ட் சார்ஜ் $1 1 penny அப்படிங்கிறது போல பண்ணா கோவப்பட்டு பேசிக்கிறார். அந்த டைம்ல தான் அவர் சொல்லியிருந்தார் பப்ளிக்கா மக்கள் மத்தியில. அதுக்கப்புறம் குளோபல் டேரிஃப் 10% போட போறேன் அப்படிங்கிறது போல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளும் அமெரிக்காவும் உட்கார்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டா அந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒப்பந்தங்கள் 25% இவ்வளவு % கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கம்மி பண்ணிட்டு இப்ப குளோபல் டேரிஃப் நீ தானே குளோபல் இருக்கிற கட்டு 10%, ஆனா அதை நீ ஃபாலோ பண்ண அப்படிங்கிறது போல இது எப்படிதான் ஒத்து வரும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அரசாங்கமும் போட்டிருக்கிறாங்களே, அது எப்படி ஏதோ அரசாங்கம் பேசிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் பிரேஸ் ஃபார் இம்பாக்ட். எக்கனாமிக்கலி மிக பெருமளவுல எர்த்குவேக் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கிற பல அனலிஸ்டுக்குள்ள தகவல்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கருத்துக்கள் பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு அனலிஸ்டுக்குள்ள. இது போல அனலிசிஸ் பண்ணி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது போல. சரி, ஓகே, இதான் குளோபலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல டைரக்டா இன்டிமேட் பண்ணலாம். என்னதான் நடந்தது, என்னத்தை தான்ப்பா பேசுனீங்க, என்னத்தை சொன்னாங்க, நீங்க என்னத்தை ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க, எல்லாம் பேசுங்க அப்படிங்கிறவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறாங்க. கொலீக்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல டிஸ்கஷன், நல்ல பேச்சுவார்த்தை, என்னென்னக்கெல்லாம் அக்ரி பண்ணியிருக்கோம் அது மட்டும்தான். என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல இந்த வடிவேல் காமெடி மாதிரிதான். என்னடா சொன்னா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நீங்க அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. எல்லாரும் இதை மட்டும் இருக்காங்க. அதாவது எல்லாம் ஒத்துக்கிட்டோம், இதெல்லாம் பேசணும்னு சொன்னாங்க, என்னங்க பேசுனீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதா எல்லாருக்கும் விஷயம். ஆனா எல்லாம் பேசணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புட்டின் அவர்கிட்டயே சொல்லுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் புட்டின் அவர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறார், ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். ஜெனீவால என்னத்தான் நடந்தது, 2 நாளா உட்காந்து பேசுனீங்களே, என்ன நடந்தது அப்படிங்கிற கேட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறார். அது ஃபார்முலா நடக்கக்கூடிய மீட்டிங். இன்னொன்னு அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நடக்கக்கூடிய மீட்டிங். அடுத்த உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டாரு இல்லையா, எல்லாரும் வாங்க உட்காந்து எல்லாரும் பேசுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, போன பதிவுல பார்த்துருப்போம். இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ப்ரொடக்டிவான ரவுண்டுங்க, நல்லா ப்ரொடக்டிவா போச்சு. நெகோசியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. லார்ஜ் ஸ்கேலா பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. அதாவது 1 for 1 சொல்லிட்டு உக்ரைன் கேட்டுட்டு இருந்தாங்க, ரஷ்யா கேட்டு இருந்தாங்க. இவங்க உக்ரைன் ஆல் ஃபார் ஆல் கேட்டு இருந்தாங்க. இப்ப பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா எவ்வளவு பேர் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. 7000 பேர்த்துக்கிட்ட பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.
அது கூடவே டான்பாஸ் பகுதியோட பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்டிவான சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம், வி ஃபவுண்ட் அப்படிங்கிறாங்க. இருதரப்புலயும் இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை தனியா உட்காந்து பேசும்போது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு அதை சொல்லல, சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை மட்டும் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது, அது எந்த குவாலிட்டியில நடக்க போகுதுங்கிறத வச்சு என்ன மாதிரியான பாசிபிள் அக்ரிமெண்ட் அமெரிக்கா கூட போட போறோம், பிரைமரி என்கேஜ்மெண்ட் எப்படி வந்து இன்கேஸ் இந்த பிரச்சனைகள் முடிக்குதுன்னா எந்த மாதிரி இதுக்கப்புறம் மானிட்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமெரிக்காவோட பேச போறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரா இன்னொரு நெகோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற போல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நெகோசியேஷன் பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே வேணும், சீக்கிரமா பண்ணி இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ளேயே அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் இறுதிக்குள்ளேயே இன்னொரு மீட்டிங் வேணும். அந்த மீட்டிங் இன்னுமே ப்ரொடக்டிவா இருக்கணும். இந்த அபுதாபி ஜெனீவா மாதிரி இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதனால பிரசிடென்ட்ஸ் மிக முக்கியமான நபர்கள் லீடர்ஸ் அளவுல பேசிக்கலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பேசினாதான் ஒரு முடிவு கிடைக்கும். இந்த ஸ்டேல்மேட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த முட்டுக்கட்டையா நிற்குது, இருதரப்புலயும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குல்ல இந்த பேச்சுவார்த்தையில, அதுக்கு முடிவு வேணும்னா லீடர்ஸ் தான் பேசிக்கணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ எந்த மாதிரியான இதோட ரிசல்ட்ஸ் கிடைக்க போது பிப்ரவரிக்குள்ள இறுதிக்குள்ள இன்னொரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுல எப்படி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா உக்ரைனோட மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கு, என்ன ஓட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி. இதை தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கார்டு கமாண்டர், உக்ரைனோட நேஷனல் கார்டோட கமாண்டர் அலெக்சாண்டர் பிவென்கோ அவர்கள் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாரு. டான்பாஸ்ல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை விட்ரால் பண்றதை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஆங்கர் கேட்கும்போது, ராணுவ தலைமை ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வாங்கன்னு கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அதை நாங்க ஒத்துக்குவோம். ஆனா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா, ட்ரூப்ஸை விட்ரா பண்றதுனால பல வருடங்களா நம்ம போராடணும் இல்லையா, அந்த போருங்கிறதுக்கான எந்த ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு இல்லையா, மீனிங்லெஸ்ஸா போயிடுச்சு இல்லையா, பல நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இல்லையா. இது தடவையே வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போதே அது ஒத்துக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா. அப்பவே கொடுத்திருந்தோம்னா இந்த அளவுக்கான பிரச்சனைகள் வந்திருக்காது இல்லையா. இப்போ வந்து நம்ம இவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றோம், அவ்வளவு ஸ்கொயர் மீட்டர் தான் கண்ட்ரோல் பண்றோங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ரொபகண்டா தான், அதுலலாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அதை முதல்லயே செஞ்சிருக்கணும் அப்படிங்கோல இவர் தரப்பு சொல்லிக்கிறாரு. இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டொனஸ்க்கு டான்பாஸ்ல இப்ப ரஷ்யா வேணும்னு கேக்குறாங்க, லுகான்ஸ்க்கு டொனஸ்க்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உக்ரைனோடதுதான், மக்களுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. அங்க அநீதி இழைக்கப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்கன்னு கேட்டிருந்தாங்க. எப்போ 2022 பேச்சுவார்த்தையில. அப்பவே துருக்கியில வச்சு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த போருக்கான அர்த்தம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காது, போரே இருந்திருக்காது. இப்ப வந்து திரும்பி அதெல்லாம் ரஷ்யாக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அர்த்தம் இல்லதானே அப்படிங்கிற இவர் சொல்றது கரெக்ட் தானுங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்போ அங்க இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், இதே நம்ம யூரோப்பியன் யூனியனோட எண்ண ஓட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மீடியாக்கள், ஏன்னா மீடியாக்கள் அதை இதையும் சொல்றாங்க, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளா புரிஞ்சுக்கலாம், ஓகே இப்படிலாம் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது போல. பட் இது ஜெர்மனோட வெல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு மீடியா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு இந்த டொனஸ்க்கு டான்பாஸ் பகுதி வேணும். டொனஸ்க்கு லுகான்ஸ்க்கு பகுதி, அதான் டான்பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி வேணும். உக்ரைனை அந்த பகுதியை ரஷ்யாவுக்கு கொடுத்துரு. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் சீசர், அதிகப்படியான நிலப்பகுதி, அதுவும் ரிசோர்ஸ் அதிகப்படியான களிம வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை ரஷ்யா கேட்குறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது, உக்ரைன் நம்மளால முடியல. அதனால அந்த பகுதியை நீ ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இல்லை, இதுதான் இந்த பகுதின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வா. இயூல மெம்பர்ஷிப் தாரோம், செக்யூரிட்டி கேரண்டி இயூவோடது தாரோம், எல்லாமே முடிஞ்சிச்சு சரிங்களா. ஏன்னா ட்ரம்ப் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் போட்டுக்கிறாரு உக்ரைனுக்கு. இப்போ இது போல ஒரு முடிவுகள் அப்படின்னா ஜூலை 4க்குள்ள சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்து எல்லாம் பண்ணாங்கன்னா ஓகேனா, அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். ஜூலை 4ங்கிறது அமெரிக்காவோட 250வது ஆனிவர்சரி. ஸோ அந்த ஆனிவர்சரி வரும்போது கொண்டு வந்து விட்டேன் நான் இந்த அமைதிக்கான விஷயத்தை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ஏன்னா எலெக்ஷன்லாம் வரப்போது, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்நாட்டில். ஸோ அந்த டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற செய்திகள். எப்படியும்
நிலங்கள தோக்க போறீங்க. அந்த இடங்கள விட்டு குடுத்துட்டு வாங்க. ஈயூல சேர்ந்துக்குங்க. செக்யூரிட்டி கேரண்டி கிடைக்கும். இதுதான் ஒரு ஆஃபர். இந்த ஆஃபர் வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு குடுக்குறாரா? இது போல ஒரு ஃபார்முலானால தான் உக்ரைன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்வி. அது மட்டும் இல்லாம இது இதோட மட்டும் முடியல. ஏன் இப்ப மேற்கு நாடுகள் யூரோப்பே வந்து அழுத்தங்கள் குடுக்குறாங்க அப்படின்னா, விஷயம் ஹங்கேரி 2 வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு உக்ரைனுக்கு குடுக்கக்கூடிய அந்த 90 பில்லியன் யூரோ அந்த அளக்கீடு பண்ணாங்க இல்லையா? உக்ரைனுக்கான அந்த ஆ எய்டு லோனா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்துக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னாலே காசு வேணும். இப்ப அத நம்ம என்னப்பா கலெக்ட் பண்ணி குடுத்துரலாமா? அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது, நோ. குடுக்காதீங்க. எங்களுக்கான ஆயில், கேஸ் டிரான்சிட் அவங்க விடாதபோது, நம்ம ஏன் பண்ணணும்? குடுக்கணும். குடுக்க வேணாம் அப்படிங்கிறது போல ஈயூல முடிவுகள் எடுக்கும்போது முட்டுக்கட்டையா போட்டாங்க. இப்போ உக்ரைனுக்கு உதவிகள் போகாது. இது ஒரு அழுத்தம். ஏன்னா, இப்போ அ ஆயில் டிரான்சிட்ங்கிறது வந்து பண்ணா த்ரூஸ்பா பைப்லைன்ல வேணும். பீட்டர் சிசாட் அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு அனுப்புறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப இதெல்லாம் நிக்குது அப்டின்னா, உக்ரைனால போரே செய்ய முடியாது. பணம் இருக்காது, எதுவும் இருக்காது, ஆயுதங்கள் இருக்காது. ஸோ மேற்கு நாடுகள் மெல்ல மெல்லமா உக்ரைன கை கழுவி விட ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்டின்ற கேள்விகள் வருது. இப்ப எல்லாமே இந்த ஆயிலுக்காக தானா கோபால்? அப்டிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ மேற்கு நாடுகள் இத்தன வருஷமா இத செஞ்சிருக்கலாம். செய்யாம இப்ப இது போல ஒரு வேலைகள் செய்றாங்க. அதுவும் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியால இப்ப இது போல முடிவுகள். உக்ரைனுக்கு போகக்கூடிய எய்டு போகாம இருக்கு. உக்ரைனுக்கு போகக்கூடிய ஆயில், கேஸ் போகாம இருக்கு. இதெல்லாம் கட் பண்றாங்க அப்டின்னா, மேற்கு நாடுகளும் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இப்ப அழுத்தங்கள் குடுக்குறாங்களா? அப்டின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோப்பியன் நாடுகள் இது போல அழுத்தங்கள குடுத்து உக்ரைன ஒரு முடிவுகள் எடுக்க வச்சாங்கன்னா பரவால்ல. அப்டி இல்லன்னா மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கும் அப்டிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தா ஒரு சேட்டலைட் இமேஜ் வந்து பண்ண விட்டுருக்காங்க. இதுல ரஷ்யாவோட ஒரு எல்என்ஜி கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ டேங்கிங் பண்ணுது. உர்மான்ஸ்க் பகுதியிலருந்து வந்தது தான். வேற எங்கேயோ நின்னு இது போல அவங்களோட கேஸ மேபி சீனாக்கு அனுப்புவாங்களா இருக்கும் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸையும் மீறி இது மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கடல் பகுதியில 2 கப்பல்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல யாருக்கு என்ன வந்துச்சு? அவங்க நாட்டு கப்பலா? திருடிட்டு போயா பண்ணாங்க? அவங்க கிட்ட இருக்கிற பொருள யாருக்கோ கொண்டு போய் குடுக்குறாங்க. இது என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் பல லிஸ்டுக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் ஆயில், கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஏன்னா, அது எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு. ஏன்னா, இப்ப இந்த நாட்டுல உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம போறோம், பெட்ரோல் பிடிக்கிறோம், டீசல் போடுறோம், வண்டி, டூ வீலருக்கு இதுக்கெல்லாம் வேணும், காருக்கெல்லாம் வேணும். இப்ப நாளைக்கு நம்ம பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்கன்னா, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்தம்பிச்சு போயிரும் நாடே. விவசாய பொருட்கள் கூட பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான சிக்கல். இது போல ஒரு டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்போ மாட்டு வண்டி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் பண்ணீங்க. பட் ஓகே. பட் இருந்தாலும் லார்ஜ் குவான்டிட்டீஸ் இப்ப இருக்கக்கூடிய வர்த்தகம், போக்குவரத்து அப்படிங்கிறதெல்லாம் ட்ரெயினு, காரு, பஸ்ஸு இதெல்லாம் வந்து ஓடல அப்படின்னா, ஸ்தம்பிச்சிரும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய உண்மை. ஸோ எனர்ஜிய யூஸ் பண்ணி இது போல ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் மிரட்டுறாராம். ஏன்னா உலகத்தோட எனர்ஜியவே அமெரிக்கா ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாடுகளா வெனிசுவேலா, இப்ப ஈரான் அது போல வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆயில் ரிச் இருக்கக்கூடிய ரஷ்யா இது போல நாடுகள் இருக்காங்க. அவங்களால வர்த்தகமே பண்ண முடியலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகள். இது போல பல நாடுகளுக்கு இது போல த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா, வர்த்தகம் அதுவும் ஈரான் கழிச்சிட்டாங்கன்னா, ஹார்மோஸ பிளாக் பண்ணாங்கன்னா யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாட்ட வழிக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு, இதுதான் இருக்கறதுலே பெஸ்ட் டூல் அப்படிங்கிற போல அமெரிக்கா சூஸ் பண்ணி இது போல செய்றாங்க. அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட்டோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் உட்கார்ந்து இது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா, மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.